வாய்க்கு உணர்த்தியாக வறுத்து அரைச்ச தக்காளி குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தின்னு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். சட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு காஷ்மீரி மிளகாய், ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், குருமிளகு, ஒரு கை சின்ன வெங்காயம், ஒரு கட்டி பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறம் அரை கப் துருவின தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி வச்சுட்டு அதே பேனில் ஒரு டீஸ்பூன் ஆயிலை சேர்த்து ஒரு 5-6 தக்காளி பழத்தை 2-2 கட் பண்ணி சேர்த்து தக்காளி வதங்கினதுக்கப்புறம் அதே மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில், ஒரு டீஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காவை சேர்த்து ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து 2 தக்காளி பழத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து ஒரு டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கலந்ததுக்கப்புறம் 2 கப் அளவுக்கு மிக்ஸி ஜார் அலசி தண்ணி சேர்த்து தேவைப்பட்டால் உப்பு செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 10-15 நிமிஷம் விட்டுருங்க. இடையில கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஆயிலெல்லாம் செப்பரேட் ஆகி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை அணைச்சிட்டு நறுக்கின மல்லித்தலையை தூவிட்டு சுட்ட சாதத்தோட இட்லி, தோசை, சப்பாத்தியோடையெல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்கும். டேஸ்டியான இந்த குழம்பை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணி நம்ம பேஜையும் ஃபாலோ